அரைக்க டைம் இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டா போதும். தண்ணி ஊற்றினா சட்னி ரெடி. இன்றைக்கி வந்து உளுத்தம்பருப்பு வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடர் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ஹிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு ட்ராப் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி பார்த்து கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அரோமா கொடுக்கும் இந்த பவுடருக்கு. ப்ளஸ் வந்து உடம்ப நல்லா குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இந்த தனியா ஹெல்ப்ஃபுல் பண்ணும். நெக்ஸ்ட்டு 6 பூண்டுலேருந்து 7 பூண்டு தோல் உரிக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது 1/2 கப்பு தேங்காய் துருவல், தேங்காயோட அந்த பிளாக் பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்ட துருவலாக ரெடி பண்ணிவிட்டு ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் வச்சுக்கோங்க. அது கூட ஒரு ட்ராப் ஆயில் அகெயின் ஆட் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் அளவு சைஸில் புளியை மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். கூல் ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் கம்பல்சரி ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த சட்னியோட டேஸ்ட் என்ஹான்சிங்காக இருக்கும். கொரன்னு அரைச்சிக்கோங்க இந்த சட்னி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக மாறும். டெக்ஸ்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த சட்னிக்கு. இப்போ ஒரு ட்ராப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து நான் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஈஸியாக வந்து இது ஃப்ரை ஆகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த சட்னிலையும் இந்த தாளிப்பை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில்னுட்டு நார்மலாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக கூல் பண்ணணும். கூல் பண்ணினதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வைக்கலாம். வெளியே வச்சிங்கன்னா நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இது ஒன்றுமே ஆகாது, சூப்பராக இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வரும். இப்போது சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி. இப்போ நம்ம சட்னியை வந்து எப்படி இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை வச்சு நம்ம சட்னியை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சட்னி ப்ரீமிக்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லை, ஒரு 2 மினிட்ஸ் ரெடி பண்ணாவே இந்த மாதிரி பதத்துக்கு சட்னி வந்துடும். இப்போது நான் சோள மாவு இருக்குல்ல, அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் நம்ம இன்றைக்கி தோசை ஆட் பண்ணுறேன். நான் சோளம் கூட வெறும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வெந்தயம். இதோட ரெசிபி வேணும்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சோளம் தோசை கூட இந்த சட்னியை வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி சாப்பிட்றது பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக இந்த சட்னி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக்கை தட்டுங்க.